அனைவருக்கும் வணக்கம். நீதிமன்றம் முன் மண்டியிட்ட மார்க்கண்டேயன். அப்படி இருந்தும் ஜாமீன் மறுக்கப்பட்டிருக்கு. காரணம் என்ன அப்படின்றத வீடியோக்குள்ள சொல்றேன். மாணவர்களிடையே பகிரங்கமா மன்னிப்பு கேட்ட ஆளுநர், அதை பத்தி நம்ம வீடியோக்குள்ள பேசுவோம். கர்நாடகா மேகதாது விஷயத்துல நம்மளுடைய முதல்வர் அவர்களின் இறுதி எச்சரிக்கை கர்நாடகாவுக்கு பிரதமர் மோடிக்கு எழுதியிருக்கிற கடிதம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கேரள முதலமைச்சர் நம்ம முதலமைச்சருக்கு எழுதியிருக்கிற கடிதம் ஒரே கடிதம் மயமா இருக்கு. இதெல்லாம் தள்ளி வச்சுட்டு நாராயணா அந்த கொசு தொல்லை தாங்க முடியலடா மருந்தடிச்சு கொள்ளுங்கடான்னு சொல்ற மாதிரி யாரோ தனுசாமுங்க புதுசா கட்சி ஆரம்பிச்சிருக்காருன்னு சொல்லிட்டு மிகப்பெரிய இன்னைக்கு அவருக்கு பிறந்த நாள் வேற. அதனால அதெல்லாம் நம்ம கொஞ்சம் விலாவரியா பேச வேண்டியிருக்கு. சேனலுக்குள்ள ஸ்கிப் பண்ணாம பாருங்க. பார்த்துட்டு லைக் பண்ணிருங்க. உங்களுடைய கமெண்ட்ல சொல்லிருங்க. முடிஞ்சா ஒரு 4 பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயமா இன்னைக்கு கர்நாடகத்தில் இருக்கிற அந்த மேகதாது அணை அப்படின்றது தமிழக விவசாயிகளுக்கும் தமிழக மக்களுக்கும் ரொம்ப பெரிய குடைச்சலா இருந்துகிட்டு இருக்கு கடந்த 50 வருஷத்துக்கு மேல. இதை திமுக அதிமுக மாத்தி மாத்தி ஆண்டு நம்ம மக்கள்ல இன்னைக்கு மண்டையவே குழப்பி வச்சிருக்காங்கன்னு சொல்லணும். சாதாரணமா முடியக்கூடிய ஒரு விஷயம் இன்னைக்கு. அதாவது நம்மளுடைய சட்டமன்றத்துல சௌமியா அன்புமணி சொல்லியிருப்பாங்க, கிட்டத்தட்ட 800 கிலோமீட்டர் அதிகமா நம்மளுடைய தமிழ்நாட்டுல பயணிக்கிற இந்த காவிரி ஆறுக்கு கர்நாடகா எப்படிங்க மேகதாதுல அணை கட்டலாம் அப்படின்றது ஒரு முக்கியமான பாயிண்ட். இந்த பாயிண்ட் அப்படின்றது மட்டும் இல்லாம ஒரு மாநிலத்துல இருக்கிற ஒரு ஆறுல இருந்து சேர போற அந்த முக்கியமான இடத்துல அணை கட்டணும் அப்படின்னா அதுக்கு மற்ற மாநிலத்தோடைய மிகப்பெரிய ஒரு அவங்களுடைய அனுமதி வேணும் அப்படின்றது இன்னைக்கு மாநிலத்தோடைய உரிமை. இதெல்லாம் இன்னைக்கு மத்திய அமைச்சர் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா இல்லை தமிழ்நாட்டோட அனுமதிலாம் தேவையில்லைங்க கர்நாடகா அணை கட்டுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய விஷயத்த சொல்லியிருக்காரு. இது நம்மளுடைய முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு மிகப்பெரிய கோவத்தை கொடுத்துருக்கு. உடனடியாக பிரதமர் மோடி அவர்களுக்கு கடிதம் எழுதியிருக்காரு. என்ன எழுதியிருக்காருன்னா, இந்த அணைக்கட்டுற விஷயத்துல இன்னமும் மத்திய அரசு அமைதியா இருக்குது அப்படின்னா மிகப்பெரிய போராட்டத்தை தமிழ்நாட்டில இருந்து நீங்க சந்திக்க வேண்டி இருக்கும். எங்களுடைய கட்சி சார்பிலையும் சரி தமிழக மக்களின் சார்பிலையும் சரி இதை மிகப்பெரிய ஒரு கோரிக்கையா வைக்கிறோம்னு சொல்லிட்டு ஒரு மனு கொடுத்துருக்காப்புல. என்ன ஏது அப்படின்றது இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரிய வந்துடும். அடுத்து பார்த்தீங்கன்னா கேரள முதலமைச்சர் நம்ம முதலமைச்சருக்கு ஒரு லெட்ரு. என்ன லெட்ரு? என்னடா அது லெட்ரு அங்கிட்டு பறக்குது இங்கிட்டு பறக்குதுன்னு பார்க்குறோம்னா, நம்மளுடைய முதலமைச்சர் அவர்கள் கனிம வளங்களை மற்ற மாநிலங்களுக்கு ஏற்றி விடுறதுக்கு 3 நாட்களுக்கு மேலே தடை போட்டிருக்காரு. இன்னைக்கு அமைச்சர் பிரபு அவர்கள் நம்மளுடைய முதலமைச்சரின் பேரில் சில அந்த சட்டவிரோதமாக நடவடிக்கை எடுக்கிற அந்த கல்குவாரிகள் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் இன்னைக்கு மூடி வச்சிருந்தா கூட அனுமதி இருக்கிற அந்த ஜல்லிக்கல், அந்த வண்டல் மண், அது போக பார்த்தீங்கன்னா மணல், இதெல்லாம் வெளி மாநிலங்களுக்கு ஏற்றி வருவதற்கான முதல் தடை இதுதான் இருக்கு. முக்கியமான விஷயம் இன்னைக்கு கேரளாக்கு தடை போட்டிருக்காங்க அப்படின்றத விட உதய் மின் திட்டத்து மூலியமா நம்மளுடைய தமிழகத்துல இருந்து நீரினால் செய்யப்படும் மின்சாரம் கர்நாடகாவுக்கு செல்லுது. அப்ப ஈஸியா இன்னைக்கு தமிழ்நாடு கர்நாடகா செல்ற மின்சாரத்தை அமர்த்தினா அவங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது. கிட்டத்தட்ட அதிக மெகாவாட் கொண்ட மின்சாரம் நம்மளுடைய தமிழ்நாட்டில இருந்து கர்நாடகாவுக்கு பயன்பட்டு வருகிறது. மிக மிக பெரிய தொழிற்சாலைகளுக்கு, அவங்க எல்லையோரம் இருக்கிற ஏரியாக்களுக்கு. அப்படி இருக்கும்போது இதுதான் மெயின் பாயிண்டா இன்னைக்கு நம்மளுடைய முதலமைச்சர் அவர்கள் கையில வச்சுக்கிற விஷயம். இப்ப கேரளாவுக்கு எப்படி கனிம வளங்களை நிப்பாட்டினோடனே கேரள முதலமைச்சர் பதறி அடிச்சு, ஐயோ எங்க ஊர்ல ஜல்லிக்கல்லாம் இல்லைங்க, வீடு பாதி கட்டட வேலைகள்லாம் நிக்குது, தயவு செய்து இந்த அனுமதியை கொடுங்க முதல்வரேன்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் அனுப்பியிருக்காரு. நம்ம முதல்வர் என்ன அது ஒரு திட்டம் எடுக்க போறாரு அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இதே போலதான் அடுத்தடுத்த மாநிலங்களுக்கு இன்னைக்கு கேரளாவா இருக்கட்டும், கர்நாடகா இருக்கட்டும், இது போக ஆந்திராவா இருக்கட்டும், நம்மளுடைய மாநிலங்கள்ல இருந்து செல்லக்கூடிய விஷயத்தை தனிப்பட்ட முறையில தடுக்கும் போது அவங்க கண்டிப்பா மேகதாது அணை விஷயத்துல பேசுறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. அப்படின்றனால இந்த ஒரு விஷயத்தை நடைமுறைக்கு கொண்டு வர போறாங்க மூத்த அதிகாரிகளின் அறிவுரைப்படி. இப்ப அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம மார்க்குக்கு வருவோம். மார்க்கை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நேற்று தான் உதயநிதி அவர்கள் ஜெயிலுக்குள்ளே போய் பார்த்துட்டு வந்தாப்புல. ரொம்ப தைரியமாக இருக்காருன்னு சொல்லி வெளியில் ப்ரெஸ் மீட் கொடுக்குறாரு. இதுக்கு முன்னாடி கனிமொழி அக்கா பார்த்தவங்களும் என்ன சொன்னாங்கன்னா, ரொம்ப சௌகரியமாக இருக்குன்னு சொல்கிறாருங்க அப்படின்னு சொன்னாங்க. சௌகரியமாக இருக்கிறவர் வெறும் 15 நாள் தானே நீதிமன்ற காவல் கொடுத்துருக்காங்க. 15 நாளைக்கு அப்புறம் ஜாமீன் அப்ளை பண்ணாமே. ஏன் தைரியமாக இருக்கிறவர் சௌகரியமாக இருக்கிறவர் திடீர்னு ஜாமீன் அப்ளை பண்ணுறாருன்னு சொல்லிட்டு முதல் ஜாமீனை நீதிமன்றம் தள்ளுபடி பண்ணிடுச்சு. நீங்கள் சௌகரியமாக ஜெயிலுக்குள்ளே இருக்குன்னு சொல்லிட்டு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 2வதா ஜாமீன் அப்ளை பண்ணியிருந்தாங்க. அந்த மனு விசாரிக்கிறதுக்கு வந்திருக்கு. டிஎம்கே உடைய வில்சன் அப்படின்ற ஒரு அட்வொகேட் அவர்கள் வாதாடுறாரு. என்ன வாதாடுறாருன்னா, அவர் சொன்னதுக்கு மிரட்டல் தோணியிலாம் மார்க்கண்டேயன் சொல்லலைங்க, சும்மா ஒரு பதில் சொல்லணுமேன்னு தானங்க சொல்லியிருக்காரு. இதுக்கு போய் எதுக்குங்க நீதிமன்ற காவல், தயவு செஞ்சு ஜாமீனை கொடுத்தீங்கன்னா அவர் பாட்டுக்கு வீட்டில் போய் இருப்பாருங்க, நோயாளிங்க பேசண்ட்டுங்கன்னு சொல்லிட்டு எவ்வளவோ எடுத்து சொல்லியிருக்காரு. நீதிபதி அவர்கள் சொன்ன ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, இதை நீங்க பேசும்போது யோசிச்சிருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம். இன்னைக்கு நேருக்கு நேரா மேடையில் நின்று நம்மளுடைய முதலமைச்சர்
அவர்களே, எலும்பை உடைப்பேன்னு சொல்ற ஒரு வார்த்தை கொலை மிரட்டலுக்கு சம்பந்தமான ஒரு விஷயம். அப்படி இருக்கும்போது ஈஸியாலாம் ஜாமீன் கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு தீர்ப்பை ஒத்தி வச்சிட்டாப்புல, தேதி குறிப்பிடாம. எப்படினாலும் ஆகஸ்ட் 8 வரைக்கும் ஜெயிலு தான், களி தான் அப்படின்றனால அதை பத்தி நம்ம பேசுறதுக்கே வேலையில்ல. மார்க்கண்டேயனுக்கு மார்க் போட்டாச்சு அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வச்சாச்சு. அடுத்து நம்ம ஏவா வேலு வந்திருக்கிறாப்புல. இன்னைக்கு ஏவா வேலுவுக்கு எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி ஒரு விஷயம் வந்து கோர்ட்ல நடந்திருக்கு. என்ன அப்படின்னா, இன்னைக்கு அவருடைய லுக் அவுட் நோட்டீஸை ரத்து பண்ணிட்டாங்க. ஆனாலும் பாருங்க, ஒரு மையப்புள்ளியா ஒரு இக்கு வச்சு சொல்லியிருக்கு நீதிமன்றம். லுக் அவுட் நோட்டீஸ் ரத்து, சம்மன் அனுப்பியாச்சு, நீங்க ஆஜராகணும் விசாரணைக்கு. நீங்க ஒருவேளை வெளிநாடு சிங்கப்பூர் மாதிரி நாடுகளுக்கெல்லாம் நீங்க திடீர்னு சிகிச்சைக்கு போவீங்க, பாவம் நோயாளி. அப்படி போறதா இருந்தா நம்ம நீதிமன்றத்துல சொல்லிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை நீதிமன்றம் சொல்லியிருக்கு. ஏவா வேலுவுக்கு இது மிகப்பெரிய பேரிடி. ஏன்னா வெளிநாடும் போக முடியாது, போனா சொல்லிட்டு போகணும், எங்க இருக்கிறோம்னு சொல்லிட்டு போகணும். அப்படின்றனால அவர் வெளிநாடு தப்பிச்சு போறதுக்கு வாய்ப்பு இருக்கா, இல்லை என்ன ஏது அப்படின்றத இன்னும் பொறுத்திருந்து பார்க்கணும். சம்மன் அனுப்பியிருக்காங்க அப்படின்றனால அடுத்து அவர் விசாரணைக்கு ஆஜராகணும். எப்படி நம்ம மார்க்கு, இந்த செந்தில் பாலாஜி மாதிரியான ஆட்கள் வந்து விசாரணைக்கு, இப்போ அவர் செந்தில் பாலாஜி தான் தப்பிச்சிட்டாப்புல இருந்தா கூட பாருங்க, ஒரு நாளைக்கு 50 கேள்விகள் இந்த குதிரை பேர வழக்குல இருந்து கேட்டிருக்காங்க. அவர் குடிதை பேர வழக்குல இருந்து கிட்டத்தட்ட விடுவிக்கிறதுக்கு அனைத்து வேலைகளும் எடுத்துக்கிட்டு இருக்கு இந்த காவல்துறை அப்படின்றது ஒரு கம்ப்ளைண்டா வந்துட்டு இருக்கு. அதை பத்தின முழு விவரம் எடுத்துட்டு உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். இப்போ ஏவா வேலுவுக்கும் அதே ஒரு விஷயம் மாட்டியிருக்கு, அதையும் பார்ப்போம். இதெல்லாம் போக டிஎம்கேவுடைய வைத்தியலிங்கம் முன்னாள் அமைச்சர் அவர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு சம்மன் பறந்திருக்கு. இவருடைய பழைய வழக்குகளை தூசி கட்டுது நம்மளுடைய காவல்துறை. ஆளுநரின் ஒப்புதல் படி நீதிமன்றமும் அனுமதி வழங்கியிருக்கு. இதுக்கப்புறம் அவர் என்ன மாதிரியான கேஸ்லலாம் சிக்க போறார் அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா, எல்லாரும் ஆவலா எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த பழனி விஷயத்துல 2 நாட்கள் அந்த சார் பதிவாளர் ஜஸ்டின் மணிகண்டன் அவர்களை விசாரிச்சதுல மிகப்பெரிய விஷயங்கள் வெளியில வந்திருக்கிறது. 2 செயலாளர்கள், திமுகவின் செயலாளர்கள் சாட்சி கையெழுத்து போட்டது. இவங்க யாருக்கெல்லாம் இந்த பணத்தை வந்து சப்ளை பண்ணியிருக்காங்க, வெறும் 2 கோடி ரூபாய் மட்டும் வச்சுக்கிட்டு 100 கோடி ரூபாய் எப்படி நிலத்தை வாங்கியிருக்கான்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேப்பர்ஸ் வந்து வாக்கு மூலியமா பேப்பர்லையும் எழுத வாங்கி வீடியோ கால் மூலியமா பேசி கையில வச்சிருக்காங்க குற்றப்பத்திரிகை தாக்கலுக்காக சிபிசிஐடி காவல்துறை. இந்த சிபிசிஐடி காவல்துறையுடைய இந்த விசாரணை இன்னமும் ரகசியமா காக்கப்படுது. வெளியில வர எந்த நியூஸையும் நம்பாதீங்க. இவங்க நீதிமன்றத்துக்கு கொடுத்ததுக்கு அப்புறம் தான் விசாரணைக்குள்ள யாரெல்லாம் வரப்போறா, இதோட மிகப்பெரிய பின்னணி என்ன அப்படின்றது தெரிய வரும். அதனால இப்போதைக்கு பழனி கோயில் விஷயத்தை பத்தி சிபிசிஐடி அந்த ஒரு மிகப்பெரிய குற்றப்பத்திரிகையை ரகசியமா வச்சிருக்காங்க. அதுதான் தகவல். அடுத்து எல்லாருமே கேட்ட நம்ம ஜேம்ஸ் வசந்தன் வந்து நம்மளுடைய முதலமைச்சர் அவர்களை ஒரு மோசமான வார்த்தை சொல்லியிருக்காரு. அத்திப்பழத்துல இருக்கிற புழு மாதிரி நம்மளுடைய முதலமைச்சர் அப்படின்னு சொல்லி. அதை யாரு சொல்றா அப்படின்னா, ஜேம்ஸ் வசந்தன் சொல்றாரு அப்படின்றத விட, நீட் போராட்டத்தில் போராட போய் அசிங்கப்பட்டு வந்த இந்த ஜேம்ஸ் வசந்தன் இதுக்கு முன்னாடி திமுகவுடைய சொம்பா கண்டறியப்பட்டாருன்றதெல்லாம் தாண்டி ஒரு குடிகாரரு. இப்போ பார்த்தீங்கன்னா, குடிச்சிட்டு தானாகவே காரை உடைச்சிட்டு பக்கத்து வீட்டுக்காரர் தாங்க உடைச்சாரு. பார்த்தீங்கன்னா, தமிழக வெற்றி கழகத்து ஆளுக தான் உடைச்சிட்டாங்க, ஏதோ அணில் குடிஞ்சது, ஏதோ தற்கூரி தான் வந்து உடைச்சிடுச்சுன்னு சொல்லிட்டு மிகப்பெரிய பஞ்சாயத்தெல்லாம் பண்ணி, அதுக்கப்புறம் நம்ம அந்த வீடியோலாம் கண்டெடுத்து பக்கத்தில் இருக்கிற வீடுகளில் இருக்கிற சிசிடிவிலாம் எடுத்துச்சுன்னா, குடிச்ச நாய், இந்த நாய் தான் உடச்சி வச்சிருக்கு. அதனால பார்த்தீங்கன்னா, இவ்வளோ பெரிய விஷயம். இந்த ஜேம்ஸ் வசந்தன் அப்படின்றவர் அவருக்கு கொஞ்சம் மனப்பிறழ்வு நோய் இருக்குது. அடிக்கடி அப்படித்தான் இந்த மாதிரி இயக்குனராக இருக்கிறவர் சில விளையாட்டுகள்லாம் பார்த்தீங்கன்னா டிவி சேனல்ஸில் வந்து விளையாட வருவார். அந்த மாதிரி இருக்கும்போது திடீர்னு இவருக்கு வந்து ஏதோ ஆயிருமா, அவங்களோட குடும்பத்தார்கள் சொல்கிற விஷயம். அதனால அவர் இந்த மாதிரிலாம் பேசுவார். நீங்கள் டக்குன்னு போய் அவரை கீழ்ப்பாக்கத்துலலாம் கட்டி போட்டுறாதீங்க, பாவம் மன்னிச்சு விட்ருங்கன்னு சொல்லி கெஞ்சிருக்காங்க. அதனால் நம்ம அவரை பற்றி நம்ம பேச வேணாம். அடுத்து முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். இப்போ நம்ம தனுஷுக்கு வருவோம். கடைசியாக அன்றைக்கி தனுஷ் அவர்களுடைய பிறந்த நாள். அதாவது பிறந்த நாள் அப்படின்றத தாண்டி இன்றைக்கி காலையிலே அவருடைய போயஸ் கார்டன் வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே லட்சக்கணக்கான ரசிகர்கள், பார்க்க முடியல. போயஸ் கார்டனே வந்து நெம்பி வழிஞ்சிருச்சு. அவ்வளோ ரசிகர்கள் போயிட்டு அவருக்கு கேக்கு மாலைகள்லாம் போயிட்டு கொடுத்துட்டு, ஐயா தலைவரே சீக்கிரம் அரசியலுக்கு வந்துருங்க, தமிழ்நாடு ரொம்ப தத்தளிக்குது, நீங்கள் வந்து தான் தூக்கி நிப்பாட்டணும்னு சொல்லிட்டு ரொம்ப கெஞ்சிருக்காங்க. இதில் சில ரசிகைகளை நம்ம சொல்லியே ஆகணும். அவங்க வந்து பேட்டி கொடுத்துருக்காங்க. என்ன மாதிரினா, இன்னைக்கு தனுஷ் அவர்கள் சீக்கிரம் அரசியலுக்கு வந்துட்டாருன்னா எங்களுடைய ஓட்டெல்லாம் அவருக்கு தாங்க, கண்டிப்பாக அவரை 31ல் நாங்கள் முதல்வர் ஆக்காமல் விடவே மாட்டோம் அப்படின்னு சொல்லி உத்தரவாதம் வேற கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நம்பி தனுஷ் அவர்களுடைய வாழ்க்கையை சீரழிக்க போகிறார். சினிமா வாழ்க்கையில் முதல்ல சாதிங்கனே, அப்புறம் வந்துட்டு இங்கிட்டு தமிழ்நாட்டை காப்பாற்ற வரலாம். முதல்ல நீங்கள் உங்களை காப்பாற்றிக்கங்க, காத்தடிச்சிச்சுன்னா பறந்துடுவீங்க, அந்த மாதிரி இருக்கீங்க. இன்னைக்கு உங்களுக்கு அடுத்த வந்த நடிகர்களாக இருக்கிற சிவகார்த்திகேயனாக இருக்கட்டும், உங்களால் கை தூக்கி விடப்பட்டவர் சிவகார்த்திகேயன், இன்னைக்கு அவர்கிட்ட கூட உங்களால் நிற்க முடியல அப்படின்றதெல்லாம் வருத்தம். இன்னைக்கு வந்து நீங்கள் ரஜினி அவர்களுடைய மருமகன் அப்படின்ற பேர் இல்லை அப்படின்றதுக்காக
பதவிக்காக நீங்கள் தனிப்பட்ட முறையில் வந்து நான் கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொன்னாலும், இன்னைக்கு சில மீசை இல்லாத பசங்க கூட உங்களை நம்பினாலும், இதெல்லாம் தாண்டி நீங்கள் திரைத்துறையில் முதல்ல தான் அப்படின்றத நிரூபிங்க. சில மக்களை வந்து அடித்தட்டு மக்களை இன்னும் அடியிலேயே போட்டு மிதிப்பேன்ற மாதிரி நீங்கள் படம் எடுத்து வச்சுக்கிட்டு, ஓம் நமச்சிவாயான்னு சொல்லிட்டு முக்கியமான வார்த்தையை இந்த ஓம் படத்துக்காக சொல்லி யூஸ் பண்ணிக்கிட்டு ஒட்டுமொத்த தமிழர்களையும் நீங்கள் மொட்டையடிக்கணும்னு நினச்சிங்கன்னா, தற்குறிகளாகிய நாங்கள்லாம் சேர்ந்து ஈஸியாக உங்களை மொட்டையடிச்சு விட்டுட்டு அப்புறம் படமும் அந்த கழுதையை நாங்கள் பார்க்க மாட்டோம். சும்மாவே உங்கள் படத்தை நாங்கள் பார்க்க மாட்டோம். ஏன்னா இன்னைக்கு ஒரு சமூகத்தை மட்டுமே வச்சு நீங்கள் படம் எடுக்கிற அந்த பா. ரஞ்சித்து, வெற்றிமாறன் இவங்களெல்லாம் வச்சு நீங்கள் இயக்குனர்களாக வச்சு படம் எடுக்கிறீங்க அப்படின்னா கருமம், அதெல்லாம் கண் கொண்டு பார்க்கவே முடியாது. அப்படி இருக்கும்போது நீங்கள் இந்த மாதிரி அரசியலில் பேசிட்டு தேட்டரில் நான் படம் நடிக்க போகிறேன் வாங்கப்பான்னு சொல்லி கூப்பிட்டாலும் கண்டிப்பாக தேட்டரு காத்து தான் ஆடும். அதனால தனுஷ் அவர்களே, அரசியல் வாழ்க்கை வந்து நம்ம முதல்வர் விஜய் அவர்களுக்கு நடந்த மாதிரி எனக்கும் நடந்துரும். அது எப்படி அவருக்கு மட்டும் நடக்கலாம், நான் முதல்வரெல்லாம் ஆகக்கூடாதா, என்னை வந்து கை தூக்கி விடுங்கள், தட்டி விடாதீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு வசனம்லாம் பேசி நீங்கள் மேலே ஏறி வரணும்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் யார் முதல்ல தமிழ்நாட்டுக்கு வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணியிருக்கீங்க? இதுக்கு முன்னாடி கேட்டால் நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்ட இடத்துலேருந்து வந்திருக்கோம், எனக்கெல்லாம் பிறந்த நாளுக்கே ட்ரெஸ் இல்லை, நாங்களாம் அப்போல்லாம் ரொம்ப கவலைப்பட்டோம்லாம் சொல்கிறீங்க. ரைட்டு, இது வந்து உங்களுடைய சினிமா வாழ்க்கையை பாதிக்குமா? நம்ம முதலமைச்சர் விஜய் அவர்கள் இன்னைக்கு எந்த இடத்துல இருக்கார் அப்படின்னா அதுக்கு காரணம் என்ன? எவ்வளோ பெரிய விஷயத்தை விட்டுட்டு இன்னைக்கு வந்து நம்மளுடைய தமிழ் மக்களுக்காக போராடிக்கிட்டு இருக்கார். இதெல்லாம் உங்களால் துளி அளவு செஞ்சிட முடியுமா? இன்னைக்கு யாரோ உங்களை இயக்குறாங்க அப்படின்றத தாண்டி அந்த இயக்குறவங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையை பலி கொடுக்கறதுக்கு அவங்க நினைக்கிறாங்க. ரஜினியாக இருக்கலாம், பிஜேபியாக இருக்கலாம், திமுகவாக இருக்கலாம், யாராக வேணாலும் இருக்கலாம். தயவு செஞ்சு கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க. 43 வயசு ஆகுது உங்களுக்கு. முதல்ல தரையில் நில்லுங்க, அப்புறம் வந்து சொல்லுங்க எதுனாலும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். திரைத்துறை வசனம் இதெல்லாம் தாண்டி இன்னைக்கு தமிழக முதலமைச்சர் சாதிச்சு நிற்கிறார் அப்படின்னா அது சின்ன விஷயம் கிடையாது. ஒட்டுமொத்த தமிழ்நாடு, ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கிற தமிழக ரசிகர்கள் முதற்கொண்டு இன்னைக்கு நம்மளுடைய முதலமைச்சர் அவர்களோட மனசில் இருக்காரு. இவங்கெல்லாம் மனசுக்குள்ள நம்மளுடைய முதலமைச்சர் இருக்காரு. இது யாராலையும் மாற்ற முடியாது. நான் வந்துடுவேன், ஆணியை பிடுங்கிடுவேன், தமிழ்நாட்டை தூக்கி அப்படியே ஒரே செங்குத்தாக நிறுத்திடுவேன் அப்படின்றதுக்கெலாம் வேலை இல்லை. இன்னும் 30 வருஷத்துக்கு நம்மளுடைய முதலமைச்சர் விஜய் அவர்களை தவிர வேறு யாராலையும் அந்த இடத்த நினச்சி கூட பார்க்க முடியாது. நீ வாழ்நாள் முதலமைச்சர் நம்மளுடைய முதலமைச்சர் விஜய் அவர்கள் மட்டுமே அப்படின்றது என்னுடைய கருத்து. மக்களே, உங்களுடைய கருத்தை மறக்காம அப்படியே பதிலடி மாதிரி தனுஷ் அவர்களுக்கு சொல்லணும்னு நினச்சிங்கன்னா நம்ம கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போயிருங்க. தயவுசெய்து நம்மளுடைய வீடியோவை 4 பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நன்றி, வணக்கம்.